எழுந்து நின்று ஆண்டவரை மனதார ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் எழுந்து நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் எழுந்து ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் சொல்லுவோமா? ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, ராஜாதி ராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். குருடருக்கு பார்வை கொடுத்தவர், குருடருக்கு பார்வை கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். செவிடருக்கு கேள்வி கொடுத்தவர், செவிடருக்கு கேள்வி கொடுத்த அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். முடவருக்கு சுகம் கொடுத்தவர், முடவருக்கு சுகம் கொடுத்த அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். பேயை விரட்டின தெய்வமே, பேயை விரட்டிய அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, சிலுவை சுமந்த என் அன்பான தெய்வமே, சிலுவை சுமந்த என் அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை செய்கிறோம் இயேசுவே, ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சிலுவையில் உயிர் கொடுத்தவரே, சிலுவையில் உயிர் கொடுத்த அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஜீசஸ், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மரித்து உயர்த்த தெய்வமே, மரித்து உயிர்த்த என் அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை மரித்தோரை உயிர்ப்பித்தவரே, மரித்தோரை உயிர்ப்பித்த அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம். ஜீசஸ், நாங்கள் நன்றி அப்பா. ஆராதனை செய்கிறோம். பாவத்தை மன்னித்தவரே, பாவத்தை மன்னித்த அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம். உணர்ந்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் ஒரே குரலாய் ஆராதிப்போமா? ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நோய்களை குணமாக்குகிற தெய்வமே, நோய்களை குணமாக்கும் அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம்,
நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை செய்கிறோம் தெய்வமே. ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சமாதானம் தருகிறவரே, சமாதானம் தருகின்ற அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் தெய்வமே. ஆராதனை உள்ளம் ஆண்டவருக்குள் மகிழட்டும், உள்ளம் ஆண்டவருக்குள் களிகூரட்டும். செய்கிறோம். முடவருக்கு சுகம் கொடுத்த தெய்வமே, உடவருக்கு சுகம் கொடுத்த அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மரித்தோரை உயிர்ப்பித்தவரே, மரித்தோரை உயிர்ப்பித்த அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம் தெய்வமே. ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே, அன்பான தெய்வமே, ஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை. கண்களை மூடி கரங்களை தட்டி ஆராதிப்போமா? ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, இந்த மாலை வேளையில உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் எழுந்தருள் இருக்கிற உயிருள்ள தெய்வமே, உயிர்ப்பிக்கின்ற தெய்வமே, ஆற்றல் கொடுக்கிற தெய்வமே, அதிசயங்களை செய்கிற தெய்வமே, முடவர்களை உயிர்ப்பிக்கிறவரே, ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆமென் இயேசுவே. ஆராதனை செய்கிறோம். ஜீசஸ். நாங்கள் ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவரை, என் நேசரை, என் ஆண்டவரை, என் மீட்பரை ஆராதிக்கும்படி, முழு மனதோடு அவரை துதிக்கும்படி, என் நடுவில் எழுந்திருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கும்படி என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி நான் ஆராதிப்பேன். ஹalleluya. நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை. நோய்களை குணமாக்குகிற தெய்வமே, நோய்களை குணமாக்கும் அன்பான தேவன் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் இயேசுவே. ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை ஆராதனை செய்கிறோம் தெய்வமே. ஆராதனை நன்றி 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 அப்பா. உம்மை ஆராதிக்கிறவர்கள் நடுவிலே உலாவுகிற தெய்வமாய் இருக்கிறீர், ஆசிர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர், உள்ளத்தை திறந்து பேசுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீரே உமது வல்லமையோடு ஆற்றலோடு இறங்கி வருகிறீர். உம்முடைய ஆற்றல் மிக்க வார்த்தையினாலே உம்முடைய மக்களை திடப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிற எங்கள் நடுவிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய தெய்வீக திரு வார்த்தை எங்களுக்காக புறப்படுவதாக. உயிர்ப்பிக்கிற ஆற்றல் மிக்க உம்முடைய வார்த்தை, உயிரளிக்கின்ற உம்முடைய வார்த்தை, வாழ்வை மாற்றக்கூடிய உம்முடைய வார்த்தை இதோ எங்கள் நடுவில் புறப்படுவதாக, எங்களை ஆசீர்வதிப்பதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஆராதனை
நன்றி அப்பா, நன்றி. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே மாட்சி மிக்கவர். நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்ப அது செயலாற்றியது. அநேகருடைய விழுந்து போன வாழ்வை கட்டி எழுப்பியது. முடங்கி போன வாழ்வை எழும்பச் செய்ததப்பா. உங்க வார்த்தைக்கு தான் வல்லமை உண்டு. இப்பொழுதும் எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களோடு நீங்க பேசுங்க. எங்கள் இருதயம் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக, எங்கள் வாழ்வு கட்டி எழுப்பப்படத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகள் மத்தியிலே துணைக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிருள்ள ஆண்டவரை, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை இவ்வளவு அருகாமையில் பெற்றிருக்கின்ற பேறு பெற்ற மக்கள் நாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேறு யாராவது மக்கள் இப்படி பெற்றிருக்கிறாங்களா? பெற்றிருக்காங்களா? உண்மையாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லணும், பேசணும். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க பேறு பெற்றவரா இல்லையா? பேறு பெற்றவரா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்க பேறு பெற்றவர். சொல்ல மாட்டீங்களே, சொல்லவே மாட்டீங்களே. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனதார வாழ்த்துங்க, நீங்க பேறு பெற்றவர். ஆனா அப்போ ஒரு சில பேர் பக்கத்தில் திரும்ப மாட்டேங்கிறீங்களே. மற்றவங்களை வாழ்த்துறது. அன்னை மரியாவுடைய பிள்ளைகள் என்ன கற்றுக்கணும் தெரியுமா? வாழ்த்த கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? எலிசபெத் அம்மாவை பார்த்தோன்னு அன்னை மரியா என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? அந்த வாழ்த்தை கேட்டு என்ன நடந்துச்சு? யார் வயிற்றில் இருக்கிற குழந்தை? ஆமா, உங்க வாழ்த்தை கேட்டு பக்கத்தில் உள்ளம் துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணும்? உள்ளம் குதிக்கணும். சில பேர் சொல்றாங்க, நீங்க பேறு பெற்றவர், நீங்க பேறு பெற்றவர். இப்படி இருந்தா உள்ளம் குதிக்குமா? உள்ளம் துதிக்குமா? கொஞ்சம் உள்ளத்துல சொல்லுங்களேன், நீங்க பேறு பெற்றவர். எங்கிட்ட இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமா, நீங்க பேறு பெற்றவர், நீங்க பேறு பெற்றவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அப்படி பிள்ளைகளாகிய நாம் களி கூர்ந்து ஆராதிக்கிற அற்புதமான ஒரு நேரம் இது. இந்த நாளிலே நம்முடைய பங்கில் நம்ம சிறப்பான ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சில புனிதர்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் மிகவும் பிடித்த ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதில் நம்முடைய குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நான் தொடக்கத்தில் சொன்னது போல இயேசுவோடு அப்படியே கலந்திருந்தவங்க. எந்த அளவுக்குனா, ஆண்டவரை சுவைத்து பார்க்கிறவர்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என என்ன பண்ணணும்? தொட்டு பார்க்கணுமா? கேட்டு பார்க்கணுமா? என்ன பண்ணணும்? டேஸ்ட், டேஸ்ட். இந்த குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் இந்த புனிதை இயேசுவை அணு அணுவாய் சுவைத்தவர்கள், ருசித்தவர்கள். அவங்க வாழ்ந்தது எத்தனை வருஷம் இந்த உலகத்தில்? கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு. எத்தனை? இங்கே யாருக்காவது 24 வயசு இருக்குதா? யாருக்காவது 24 வயசு? கை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்கும் 24 வயசு இல்லையா? சரி, வெக்கப்படுறீங்க, வேண்டாம், விட்டுருங்க. இந்த 24 வயசுல இந்த புனிதனுடைய வாழ்க்கையே கொடுத்து முடித்து விட்டார்கள், வாழ்ந்து முடித்து விட்டார்கள். ஆனா அந்த 24 வயசு வாழ்ந்த அந்த வாழ்வு இன்றைக்கு வரைக்கும் சத்தம் எடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பல நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் இந்த புனித 24 வருஷம் வாழ்ந்த இந்த புனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கும் சத்தம் எடுக்கிறது. ஆமென், ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் மரித்து போனவங்களை 1 வருஷம் கூட நினைவு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் கடையில் பூ இருக்கும், 3ஆவது வருஷம் கடையில் புல்லு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்கள சுத்தமாக மறந்து போயிருப்பாங்க. அப்படியானால் நான் 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்,
80 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றேன், 90 வயசு வாழ்றேன் அப்படிங்கிறதுல பெருமையே இல்லை. வாழ்வது எத்தனை வருடங்கள் என்பது அல்ல, நம்முடைய வாழ்வு எத்தனை சத்தமிடுகிறது என்பதுதான் மிக முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த புனிதனுடைய வாழ்வு இன்றும் சத்தமிடக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே நான் திருவிழா இந்த திருப்பலிக்கெல்லாம் போகும் பொழுது நான் சொல்லுவேன், திருவிழானா என்னென்னலாம் ஞாபகம் வருது உங்களுக்கு? சொல்லுங்களேன், என்னென்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு என்ன திருவிழாவில்? சொல்லுங்களேன். உங்கள் ஊரில் கொடி ஏற்றுனீங்களா? ஏற்றுனீங்களா இல்லையா? ஆமாம், அழகான கொடி ஏற்றப்பட்டு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது திருவிழாவில்? கொடி வருது. அப்புறம் அடாடாடாடா, உங்களால் நினச்ச என் உள்ளம் பூரிக்குது. எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கொடி, அப்புறம் அதை தொடர்ந்து என்னது? குடி. திருவிழாண்டு நல்ல சாப்பாடு செஞ்ச நல்ல வயிறு முட்டை புடி. கொடி, குடி, புடி. அப்புறம் என்ன? வெடி. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம பங்குல வெடிப்போமா? வெடிக்கிறது இல்லையா? சந்தோஷம். ஆனால் இதனால் வெடியினால் எவ்வளவோ பங்குல எவ்வளவோ பிரச்சனை நடந்துருக்குது. ஆனால் நீங்கள் நல்ல மக்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொடி, புடி, குடி, வெடி, அப்புறம் கொஞ்சம் மீறி போச்சுன்னா அடிதடி இல்லையா? இதுதான் இன்றைய நாட்களுடைய திருவிழாக்களுடைய ஒரு டி 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 போட்டுக்கிட்டே இருக்கலாம். 4D, 5D, 6D என்று போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உண்மையான திருவிழா என்பது நம்முடைய ஆன்மாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மாற்றத்தை என் உள்ளத்திற்குள், என் வாழ்வுக்குள், என் ஆன்மாவுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் அந்த திருவிழா பயனற்றதாக போய்விடும். எனக்கு இன்னைக்கு நம்முடைய புனிதனுடைய வாழ்க்கை நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா? ஆன்மா. என்னது? ஏன் அப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்குது? ஆன்மாவுக்கும் புனிதைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, இந்த புனிதை வாழ்ந்த போது அவங்க வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க மறைவான அடைபட்ட கார்மல் கன்னிய சபைக்குள் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி வெளியே யாருக்குமே தெரியாது. அவங்கள ஆன்மாவை, அவங்களுடைய கதையை, அவங்களுடைய சரிதையை வெளியே கொண்டு வந்ததுல ஒரு ஆன்மாவின் வரலாறு என்கிற அற்புதமான ஒரு படைப்பு அவங்க வாழ்ந்து பல நாட்கள் கழித்து வெளியே வந்துச்சு. அதுல தான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து இந்த உலகம் அறிந்து கொண்டது. பிரைஸ் தி லார்ட். அதே போல அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். மறைபரப்பு பணி. நாங்க பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்துறோம், நாடு நாடா சுத்துறோம் மறைபரப்பு பணிக்காக. இந்த அம்மா மறைபரப்பு பணிக்காக வேற எங்கேயுமே போகல. எங்க இருந்தாங்க? ரூமுக்குள்ள தான் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க? 4 சுவற்றுக்குள் தான் இருந்தார்கள். ஆனா அவங்க தான் இப்ப என்ன தெரியுமா? மறைபரப்பு நாடுகளுக்கான பாதுகாவலியாக திருச்சபையில் அறிவித்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? நாம நினைப்பது போல அல்ல. மறைபரப்பு பணி அப்படிங்கிறது நான் வெளியே போய் அறிவிக்கிறது மாத்திரம் அல்ல. 4 சுவற்றுக்குள் இருந்தாலும் இந்த புனிதனுடைய வாழ்க்கையின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வாழ்விலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த சிறு வழியின் வழியாக பெரிய பெரிய காரியங்களை இந்த புனிதை செய்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் ஆன்மாக்களுக்காக அதிகமாய் ஜெபித்தார்கள். ஆன்மாக்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஜெபத்தினாலும் ஒருத்தலினாலும் அநேக ஆன்மாக்களை ஆண்டவர் அண்டை கொண்டு சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகான ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். இவர்கள் காச நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது தன்னுடைய சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்களாம். என்ன எழுதுறாங்களாம்? நான் இறந்து போவேன், கணக்கு கொடுக்க இயேசுவின் முன்பு நான் நிற்பேன். பொதுவாக பெரியவர்களை பார்க்கும் பொழுது என்ன கொண்டு போகணும்? வெறுங்கையோட போகக்கூடாது இல்லையா? வெறுங்கையோட
போகக்கூடாது, ஏதாவது காணிக்கை கொண்டு போக வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் ஜெபித்து ஒருத்தல் செய்து மனம் திரும்பிய ஒரு பாவியின் ஆன்மாவை என் கையில் எடுத்து செல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்ல, நான் வெறுங்கையா போக மாட்டேன், என் இயேசுவை சந்திக்க நான் வெறுங்கையாய் போக மாட்டேன், மனம் திரும்பிய ஒரு பாவியின் ஆன்மாவை என் கையில் நான் எடுத்து செல்லுவேன். அவன் சொல்றாங்க, என் முயற்சியால் நரகத்தில் ஓர் ஆள் குறைந்தது, மோட்சத்தில் ஓர் ஆள் அதிகரித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இவனுடைய ஆன்மா என்ன தெரியுமா துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு? நான் ஒரு ஆன்மாவையாவது, ஒரு பாவியின் ஆன்மாவையாவது என்னுடைய ஜெபத்தின் வழியாக, ஒருத்தலின் வழியாக நான் பரலோகத்தின் கரத்திலே கொண்டு செல்ல வேண்டும். என் நேசர் இயேசு அதிலே தான் பிரியப்படுகிறார். என் நேசர் இயேசு நான் வாழக்கூடிய வெளிப்படையான வாழ்க்கையில் அல்ல, மாறாக மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்து யார் மகிழ்ச்சி அடைகிறாங்க? பார்க்கல, இறைவார்த்தை எப்படி வாசிக்கணும் பார்ப்போம். மனம் திரும்பி ஒரு பாவியை குறித்து யார் மகிழ்ச்சி அடைகிறாங்க? யாரு? சத்தியமா நான் இல்லை ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னது? விண்ணகமே களி கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரலோகமே மகிழ்ச்சி அடைகிறது. பரலோகம் எதை குறித்து மகிழ்ச்சி என்று சொன்னால், ஒரு பாவியின் ஆன்மா மனம் திரும்புகிற பொழுது. அதற்காக இந்த புனித செய்த காரியம் தெரியுமா? ஜெபம் ஒருத்தல், ஜெபம் ஒருத்தல். ஆகவே ஆன்மாவை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டவர், ஆன்மாவை குறித்து அதிகமாய் ஜெபித்தவர், இந்த 3-4 சுவற்றுக்குள் உட்கார்ந்துகிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளுடைய ஆன்மாக்களுக்காகவும் தன் உடலை ஒருத்து ஒடுக்கி ஜெபித்த ஒரு அற்புதமான ஒரு புனிதை தான் நம்முடைய புனிதை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நம்ம வாசித்து நம்ம இறுதி ஜெப வேலைக்குள் கடந்து செல்ல போகிறோம். என்னோட எடுத்து நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி. பைபிள் இருக்கிறவங்க எடுத்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 26 31 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள், அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல், ஆன்மாவை கொள்ள இயலாமல், உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும், ஆன்மாவையும், உடலையும், உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவர், நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். வாசிங்க தொடர்ந்து. காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள், எனவே அஞ்சாதிருங்கள், எனவே அஞ்சாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோம் ஆண்டவர் இயேசுவுக்கு. ஆமென். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எப்படி பார்க்கணும்? அவங்கள கண்ணு பார்க்கணும். சொல்லுங்க, நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் மேலானவர்கள். எனவே பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் மேலானவர்கள், விலையேற பெற்றவர்கள். எனவே நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களை மேலானவர்களாக பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார் பாருங்க, ஆன்மாவை கொல்ல இயலாமல்,
உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். வல்லவருக்கே அஞ்சுங்கள். பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? முதல்ல பயப்பட வேண்டாம்னு சொன்னார், அப்படிதானே? இப்ப என்ன சொல்றாரு? அஞ்சுங்கள், பயப்படுங்கன்னு சொல்றாரு. எதை நம்ம ஃபாலோ பண்றது? அவர் சொல்றாரு, எதுக்கு நீங்க பயப்படக்கூடாது, எதுக்கு நீங்க எதுக்கு பயப்படணும்? ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கே, ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே, நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்ச வேண்டும். நீங்க அஞ்ச வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு மாத்திரமே நீங்கள் அஞ்ச வேண்டும், கடவுளுக்கு மாத்திரமே நீங்கள் பயப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு உலகம் தலைகீழா மாறி போச்சு. இன்னைக்கு மற்றது எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி பாருங்க, ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எங்கள் ஹெச்ஓடியை பார்த்தா எனக்கு பயம், எங்கள் மேக்ஸ் டீச்சரை பார்த்தா எனக்கு பயம், வேலைக்கு போகிறவங்க எங்களுடைய சீனியர் ஆஃபீஸரை பார்த்தா எங்களுக்கு பயம். இப்படி பலவிதமான நபர்களுக்கு பயப்படுவார்கள். ஆனால் யாருக்கு பயப்பட மாட்டாங்க? ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். ஆனால் ஒரே ஒரு காரியம், யாருக்கெல்லாம் ஆன்மா இருக்குங்க? உடல் யாருக்கெல்லாம் இருக்குங்க? கை தூக்கம். பல உடல் இருக்கவங்க மட்டும் கை தூக்கம் பார்க்கலாம். எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இது எவ்வளோ ஆவிக்குது உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. இங்கே உடல் இருக்குதா? கை தூங்கலையா? உடல் இருக்கா? ஆன்மா இருக்கா? ஆன்மா இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்குது? எங்கேயோ இருக்குது. ஆனால் இருக்கிறனால தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பல சமயங்கள்ல உடலை குறித்து அதிகமாய் கவலைப்படுவோம், உடலுக்கு தேவையான காரியங்களை குறித்து அதிகமாய் கவலைப்படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உடலுக்கு எதை உண்போம், எதை குடிப்போம் என்று, எதை உடுத்துவதென்று கவலைப்படாதிருங்க. நாம் எப்பொழுதும் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் தெரியுமா? நம்முடைய ஆன்மாவை பற்றி கவலைப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடலை பற்றி அல்ல. இந்த உடல் இந்த பூமியிலிருந்து மனிதன் எடுக்கப்பட்டது, மண்ணுக்கே திரும்பி போகும். ஆன்மாவோ கடவுளாலே கொடுக்கப்பட்ட உயிர் மூச்சு. ஆகவே நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும். என் ஆன்மாவை குறித்து நான் கவலைப்படுகிறவனாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது நம்முடைய ஆன்மாவை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆன்மா என்னாகும்? பாவம் செய்கிற ஆன்மா செத்து போகும். என்ன போகும்? செத்து போகும், செத்து போகும். ஆகவே ஆன்மாவை குறித்து கவலைப்படுகிற ஒரு புனிதை நம்முடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பங்கினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஆன்மாவை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆன்மா தூய்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்து வாசிங்க 1 பேதுரு 1 22 இறைவார்த்தையை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு சத்தமா வாசிங்க, எல்லாம் சேர்ந்து கூட வாசிங்க. உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால், உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பை காட்ட முடியும். சகோதர அன்பை காட்ட முடியும். சரி, அப்புறம் எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். எப்படிப்பட்ட அன்பு? ஆழ்ந்த அன்பு. சும்மா வாயில அன்பல்ல, வாயில வடச்சுடுறதல்ல. என்னது? ஆழ்ந்த அன்பு காட்டணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எப்போ சகோதர அன்பு நம்ம வெளிக்காட்ட முடியும்? என்னது? கரெக்டா சொன்னீங்க. ஆன்மா தூய்மையா இருந்தா மட்டும்தான் கணவன் மனைவியை நேசிக்க முடியும், மனைவி கணவனை நேசிக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்களை என்ன பண்ண முடியும்? சகோதரனா சகோதரியா பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க ஆன்மா தூய்மை இல்லை அப்படின்னா நீங்க மற்றவங்களை அன்பு செய்ய சொல்லுங்க முடியாது.
ரொம்ப டயர்டிங் போல. சொல்லுங்க, முடியாது, முடியாது, முடியவே முடியாது. என்ன முடியாது? அன்பு செய்ய முடியாது. ஏன் குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனை? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான பிரச்சனை? காரணம் சொல்லுவோம், அவன் அப்படி, இவ இப்படி, அவங்கெல்லாம் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. என்ன பிரச்சனை? ஏன் ஆன்மா தூய்மையா இல்ல? நம்ம மற்றவங்களை எல்லாம் குறை சொல்லுவோம். அவங்க அப்படி, இவங்க இப்படி, அதனால தான் அப்படி. எப்படி? அதான் அப்படி. ஆனா இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆன்மா தூய்மையோடு இருந்தால் மட்டும்தான் சகோதர அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். புரிஞ்சவங்களை அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, ஏன் பிரச்சனை, ஏன் சண்டை, ஏன் போராட்டம், ஏன் பிரிவினை, ஏன் பிளவு, ஏன் கசப்பு? காரணம் என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? நீங்க ஏன் வீட்டில், உங்கள் வீட்டில் பிரச்சனை பிரதர்? ஒன்று பிரதர் சொல்லுவார், என் வீட்டில் ஒன்று இருக்குதே. என்னது? அதனால தான் பிரச்சனை. சிஸ்டர், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை சிஸ்டர்? என் வீட்டில் ஒன்று இருக்குதே, அதனால தான் பிரச்சனை. அதனால் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்னன்னு சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்லணும்? நல்லா கவனிச்சு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? யாருடைய ஆன்மா? கணவருடைய ஆன்மாவா? மனைவியோட ஆன்மாவா? நீங்கள் என்ன சொல்லணும்? உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன சொல்லணும்? என் ஆன்மா. அப்பா, இதை சொல்ல முடியுமா நம்மளால? சொன்னால் நீங்கள் பேரு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். இதை மட்டும் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், தப்பு என் பேர்ல தான், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், என் மேலதான் தவறு அப்படின்னு என்றைக்கு ஒரு மனிதன் ஒத்துக்கொள்ளுகிறானோ அன்னைக்கு அந்த பிரச்சனை என்னாகும்? காணாமல் போயிடும். பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே இந்த திருப்பலிக்கெல்லாம் போகும்போது அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, கணவன் மனைவி 2 விஷயத்தை கற்றுக்கணும். என்ன விஷயம்? சங்கீதத்தை கற்றுக்கணும். சரி மா சரிமா, சாரி மா சாரிமா. இந்த 2 சங்கீதம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? பிரச்சனையே. ஆமாம், சாரிங்க சரிங்க, சாரிங்க சாரிங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்வது தான் பிரச்சனை. பிள்ளைகளுக்குள் கோபம் அதிகமாய் பெறுகிறது. எல்லாரும் என்னத்தை காண சொல்றாங்க? அவங்க தான் பிரச்சனை, அதுதான் எனக்கு பிரச்சனை. இல்ல, என் ஆன்மா தூய்மையா இல்லை. எப்படி ஆன்மா தூய்மை பெறும்? என்ன சொல்றாரு இறைவார்த்தை? 1 பேர் மொழி வாசிங்க. அதே எப்படி ஆன்மா தூய்மை பெறுது? கேட்கல கேட்கல. உண்மைக்கு கீழ்ப்படிந்து, உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால். அப்ப எப்போ ஆன்மா தூய்மை அடையுது? உண்மைக்கு கீழ்ப்படிந்து. உண்மைனா என்ன? பிலாத்து கேட்டார், உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? இறை வார்த்தை தான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த உண்மைக்கு கீழ்ப்படிவதால், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் என்னுடைய ஆன்மா, உங்களுடைய ஆன்மா தூய்மை அடையும். அப்படி தூய்மை அடைகிற ஆன்மா தான் இயேசுவையும் நேசிக்க முடியும், சகோதரனையும் நேசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, புரிஞ்சுது? புரிஞ்சுது? சொல்ல மாட்டீங்களே. புரிஞ்சுது? புரிஞ்சுது? நல்லாவே புரிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய புனிதை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் 27 வருஷமும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா? ஆன்மாக்கள் தூய்மை பெற்று என் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், என் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், புது பிறப்பு பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு தொழிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய புனிதை பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய ஆன்மாவை குறித்து கவலை கொள்ளும்படி கடவுள் இன்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நெஞ்சில் கை வச்சுக்கோங்க பார்க்கலாம். நெஞ்சு இருக்கிறவங்க மட்டும் கை வைங்க, மற்றவங்க வைக்க வேண்டாம். சரியா? கட்டாயம் இல்லை. நெஞ்சு இருக்கிறவங்க மட்டும் கைகள் வச்சுக்கொள்ளுங்க. என் ஆன்மாவே, நீ தூய்மை பெற வேண்டும். இதுவரைக்கும் நான் உன்னைய பற்றி கவலைப்பட்டதே இல்லை, உன்னைய பற்றி யோசித்ததே இல்லை. இனிமேல் என் வாழ்க்கையில்
உன்னை குறித்து யோசிக்கவும் உன்னுடைய காரியங்களை நான் செயல்படுத்தவும் இனிமேல் நான் மறக்க மாட்டேன். என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றிடு, என் ஆன்மாவே நீ மகிழ்ச்சியோடு இரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் ஆன்மா மகிழ்ச்சியோடு இருக்குமே ஆனால் என் வாழ்வு என்றும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் பழைய நாட்களில் சொல்லுவாங்க ஆன்ம பரிசோதனை. என்ன பரிசோதனை? மருத்துவ பரிசோதனை உடலுக்கு. ஆன்ம பரிசோதனை எதுக்கு தெரியுமா? என் ஆன்மாவை சீர்தூக்கி பார்ப்பதற்கு, என் ஆன்மா எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்கறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அழகான ஒரு வழி சொல்லட்டுமா? நல்ல ஒப்புரவு அருட்சாதனை செய்யுங்க, அது போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஆன்மா தூய்மை உள்ளதா இருக்க வேண்டுமானால் உண்மைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உண்மை என்ன சொல்லுகிறது? தன்னுடைய பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய விலையேற பெற்ற ஒப்புயர்வற்ற ஒரு அருட்சாதனம் ஒப்புரவு அருட்சாதனம். நம்முடைய ஆன்மாவை தற்பரிசோதனை செய்து, நற்கருணை பிரசனத்திலே தற்பரிசோதனை செய்து, இறை வார்த்தைக்கு ஏற்ற வாழ்வு எனக்குள் இருக்கிறதா இல்லையா என்று நான் சீர்தூக்கி பார்த்து அவைகளை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று அதை விட்டு விடுவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகவே இந்த திருவிழா உண்மையான அர்த்தமுள்ள திருவிழாவாக இருக்கணும்னா உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மாவை ஆண்டவர் இயேசுக்கு முன்பதாக தூய்மையானதாக ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். செய்வோமா, செய்வோமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் நம்முடைய வாழ்வை திறந்து கொடுப்போம். இந்த நாளிலே நம்முடைய ஆன்மாவை குறித்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஆவியை, என் ஆன்மாவை, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம் இந்த வாழ்வு. இந்த வாழ்வை ஆண்டவருடைய திரு சமூகத்தில் முழுமையாக தூய்மையானதாக உயிருள்ள பலியாக நம்ம ஒப்பு கொடுப்போமே ஆனால், பழைய மொழிபெயர்ப்பாக சொல்லப்பட்டிருக்கோம், இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும், ஆமாம், இப்போ மொழிபெயர்ப்பில் தன் வாழ்வை இழப்பாரெனில் வந்துருச்சு. ஆனால் பழைய மொழிபெயர்ப்பு எப்படி இருந்துச்சு? ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் ஒரு பயனும் இல்லை. என்ன சொல்லுங்க? ஒரு பயனுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆன்மாவை குறித்து கவலைப்படுவோம், ஆன்மாவை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருப்போம், உடலிலும் ஆன்மாவிலும் தூயவர்களாக வாழும்படி ஒரு முயற்சி எடுப்போம். புனிதனுடைய வழியிலே, சிறு வழியிலே, ஜெபத்தின் வழியாக, ஒருத்தலின் வழியாக நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்கு உயிருள்ள காணிக்கை ஒப்பு கொடுப்போமே ஆனால் உண்மையாகவே வரக்கூடிய திருவிழா நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதமான திருவிழாவாக, மகிமையான ஒரு திருவிழாவாக கட்டாயம் அமையும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இனிமேல் நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஏன் உங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு கேட்டு என்ன சொல்லணும்? வெரி குட். கை தட்டுங்க பார்க்கல தம்பிக்கு. சூப்பரா, தம்பிக்கு சூப்பராக கை தட்டுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். இறை வார்த்தையை அழகா உன்னிப்பா கவனிச்சிருக்கிறான். ஆமேன், ஆமேன். பாருங்க, என்னுடைய ஆன்மா தூய்மையா இல்லை, இறை வார்த்தையிலும் நற்கருணையின் பிரசன்னத்திலும் நம்முடைய ஆன்மாவை தூயதாக்குவோம். தூய வாழ்வுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்க இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவனுடைய சமூகத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போற ஒரு சில மணித்துளிகள் ஜெபிக்கும்படி இந்த நேரம் மிகவும் விசேஷமானது. அப்படி எழுந்து நின்று கொள்வோமா? கொஞ்சம் நம்ம சிறு பிள்ளைகளை போல மாறுவோம். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு கொஞ்சமா என்ன பண்ணுங்க, கேட்டு அதன்படி நடங்க. உங்களுக்காகத்தான், உங்க ஆசீர்வாதத்துக்காகத்தான். ஆகவே ஆன்மா இயேசுவுக்கு சொந்தம், என் ஆன்மா ஆண்டவருக்கு சொந்தம். ஒரு காலத்தில் இந்த ஆன்மாவை குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை.
இந்த ஆன்மாவை குறித்து நான் கவலைப்பட்டதே இல்லை. என் வாழ்க்கை உலக பிரகாரமாக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி பங்கு முழுவதும் பேர் எடுத்திருந்தாலும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் இயேசுவை நான் சந்திக்க, என் இயேசுவை அனுபவிக்க நான் ஒரு நாள் என்னை திறந்து கொடுத்ததில்லை. ஒரு நேரம் வந்தது, என் வாழ்வை முடித்து கொள்ளும்படியான ஒரு நேரம் வந்தது. என் குடும்ப சூழ்நிலையினால, பிரச்சனையினால ரயில் தண்டவாளத்தில் போய் படுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்தது. கடன் பிரச்சனை, குடிகார தகப்பனாலே பிரச்சனை, வறுமை, வேதனை, சண்டை, கண்ணீர், சாலையில் படுத்துறங்கிய அனுபவம், உணவுக்காக தேடின அனுபவம். ஒரு நாள் என் தாயார் படுத்த படுக்கையான பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இயேசுவே எனக்கு இறங்கும். அப்பொழுதுதான் தெரிஞ்சது ஆன்மா எவ்வளவு விலையேற பெற்றது. என் தாயார 5 வகையான தீய ஆவிகள் பிடித்திருந்தது. எனக்கு நற்செய்தி பிசாசு தான் சொல்லுச்சு. நிறைய பேர் பிசாசை நம்புறீங்களோ நம்பலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வாழ்க்கையில் அனுபவிச்சதை சொல்கிறேன். அந்த தீய ஆவிதான் சொல்லுச்சு, அட மூடனே, இயேசு ஒருவர் தாண்டா உண்மையான தெய்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக் கிறிஸ்தவனாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு எல்லாவற்றையும் வழிபட்ட நாட்கள். ஆனால் பிசாசு சொல்லுச்சு, இயேசு ஒருவரே உண்மையான தெய்வம். அந்த இயேசுவின் பெயரால் ஜெபித்த பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை என் தாயாருக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதிலிருந்து என் வாழ்க்கை மாறினது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைஞ்சவன், சாலையில் படுத்து உறங்கினவன், ரயில் தண்டவாளத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள போனவன், இன்னைக்கு அநேக நாடுகளுக்கு, அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்போ தெரியுமா? என் ஆன்மாவை ஆண்டவருக்குள் நான் ஒப்பு கொடுத்த பொழுது. இனி என் ஆன்மா என் ஆண்டவருக்கு மாத்திரமே சொந்தம், என் ஆண்டவர் மாத்திரமே எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த வேளையில் இருந்து என் வாழ்வு, என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறி போனது. பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற காரணம் இவர் தாங்க, இவர் தாங்க. இவர் மட்டும் இல்லைனா என்னுடைய வாழ்வு இல்லை. அதான் சொல்றேன், ஆன்மாவை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். இந்த உடல் அழிந்து போகலாம், நம்முடைய படிப்பு அழிந்து போகலாம், நம்முடைய செல்வம் அழிந்து போகலாம். இந்த ஆன்மாவோ என்றென்றைக்கும் வாழக்கூடியது. இதற்காகத்தான் அந்த புனிதை, நம்முடைய பாதுகாவலி, தன் வாழ்நாள் முழுவதும் ஆன்மாக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது நாம நம்முடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். என் ஆன்மா என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சந்திக்கணும், என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை சந்திக்கணும். அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி நம்மையே நாம சிந்திச்சு பார்ப்போமா? இந்த திருவிழா அர்த்தமுள்ள திருவிழாவாக மாற வேண்டும் என்று சொன்னா, என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஆன்மா என் இயேசுவுக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். ஊன் இயல்பின் செயல்களால் அல்ல. கலாத்தியர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது போல, என் ஆன்மா, என்னுடைய உள்ளம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? தயவு செஞ்சு கண்களை மூடிக்கொள்ளுங்களேன். ஏன் கண்களை மூடிக்கொள்ள சொல்லுகிறேன் என்று சொன்னா, மற்றதை குறித்து யோசிக்காம, மற்ற எதையும் பார்க்காம நீங்கள் உங்கள் ஆன்மாவை கவனித்து பாருங்கள். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை,
சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம், என் ஆன்மா இவைகளால் கரைபட்டு இருக்கிறதா? ஒப்பு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அந்தரங்க வாழ்விலே காணப்படக்கூடிய எல்லா தீய காரியங்களையும் இப்பொழுது நாம் ஒப்பு கொடுப்போமே. இப்பொழுது ஒப்பு கொடுப்போமே. இந்த வேலை நாம் சுத்திகரிக்கப்படுகிற வேலை, இந்த வேலை நாம் தூய்மையாக்கப்படுகின்ற வேலை. என் ஆன்மா இயேசுவுக்கு சொந்தமாகணும். என் ஆன்மா இயேசுவை பிரதிபலிக்கணும். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இவர் ஒருவர் மாத்திரம்தான். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் ஆன்மாவை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுமா, இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவோம், இயேசுவே, நான் இருக்கின்ற வண்ணமாகவே அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கரைபட்ட ஆன்மாவை உமது இரத்தத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, உண்மைக்கு கீழ்ப்படுகின்றவனாக ஆன்மாவில் தூய்மை அடைந்தவனாக வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, என் வாழ்வுக்குள் உம்மை வரவேற்கிறேன். இயேசுவே, நீர் வாரும். இயேசுவே, நீர் வாரும். இயேசுவே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை அப்பா. இயேசுவே, என் ஆன்மாவை கழுவி சுத்திகரியும். என்னை சுத்தப்படுத்தும். என்னை விடுதலையாக்கும். என்னை சுகப்படுத்தும். என்னை ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்படியே உள்ள துதிக்கட்டுமே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உங்கள் நாவுகளும் துதிக்கட்டும், உங்கள் நாவுகளும் துதிக்கட்டும், துதிக்கட்டும். நன்றி நன்றி. யாருடைய நாவும் அமைதியா இருக்க வேண்டாம். இந்த வேளை நீங்கள் விடுதலையை அனுபவிக்கிற வேளை, இந்த வேளை நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிற வேளை, இந்த வேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளை, இந்த வேளையில் நீங்கள் குணமாகின்ற ஒரு வேளை. ஹalleluya, ஹalleluya. உம்மை பாடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே. உம்மை தேடாத நாட்களும் இல்லை ஆண்டவரே. நீரே என் வாழ்வின் அச்சாரம், நீரே என்னுடைய வாழ்வின் ஆணிவேர் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன். அப்படியே துதிப்போமா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே. சத்தமாய் 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 சத்தமாய். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் அப்படியே துதிப்போம், துதிப்போம். இந்த வேளை விடுதலைக்காய் ஜெபிக்கிற வேளை, இந்த வேளை குணமளிக்கின்ற ஜெபம் ஜெபிக்கின்ற வேளை. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து, நம்மையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி இந்த பாடல் பாடுகிற பொழுது அப்படியே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடி கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போமா. நன்றி இயேசுவே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை இந்த பாடலோடு உள்ளத்தின் ஆழ்ந்த நிறைந்து உம்மை பாடாத நாட்கள், நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்கள், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உணர்ந்து உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை அல்லாமல்
உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. சொல்லுவோமா, நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே. இயேசுவே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. உம்மை பாடாத நாட்கள் இல்லையாப்பா. பாடாத நாட்களும் இல்லையே. தேவனே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. வெள்ளியை புடமிடுவது போல, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்கள். உம்மை பாடாத எல்லாரும் இணைந்து, எல்லாரும் இணைந்து கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். பாடாத நாட்களும் ஜீசஸ். உன்னை தேடாத நாட்களும் இல்லை. பொருத்தனைகள் நிறைவேற்றி, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் இயேசுவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் இயேசுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள். பாடாத நாட்களும் இல்லை. இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. உம்மை பாடாத நாட்கள். பாடாத நாட்கள். ஓ மகிமை மகிமை மகிமை. உம்மை தேடாத நாட்களும் இல்லை. என் அலைச்சல்களை எண்ணினீரே, அலைச்சல்களை எண்ணீர். கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்களை எண்ணீர். கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவே நான் எல்லா நாளிலும், வைத்து என்னை நடத்துகிறவரே. நன்மை தருபவரே. நம்புவேன். நம்புவே நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்கள் அப்பா. எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவர் துதிங்க பார்க்கலாம். உம்மை தேடாத இந்த துதி உங்களுக்குள் தூய்மையை உண்டாக்கும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்கள். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் இயேசுவே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் ஆமென். யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல், யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் ஆன்மாவை ஒப்பு கொடுக்கிறேன். நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உணர்ந்து சொல்லுங்களே, உணர்ந்து சொல்லுங்களே, நம்புங்கப்பா. நான் உண்மையாய் வாழ்வேன் ஆண்டவரே. நம்புங்கப்பா உந்தன் ஆண்டவரே, பாவியாகிய என்னை நம்புங்க ஆண்டவரே. உமது நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்வை நான் வாழ்வேன் ஆண்டவரே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உணர்ந்து உணர்ந்து நம்புங்கப்பா. உந்தன் பிள்ளை. பொருத்தனைகள் நிறைவேற்றி, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. உம்மை உயர்த்துவே. எல்லா சூழ்நிலையும் உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. எல்லாரும் சொல்லுங்களேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் இயேசுவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்கள். பாடாத
தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இப்பொழுதும் உம்மை பாடி துதித்து கொண்டிருக்கிற, உள்ளத்தை திறந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? இயேசுவே, அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா. அப்பா உந்தன் எல்லாரும் 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 சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோமா? நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. என் அலைச்சல்களை எண்ணினீரே, அலைச்சல்களை எண்ணீர், கண்ணீரும் துருத்தியில் அலைச்சல்களை எண்ணீர், கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். சொல்லுவோமா? வைத்து நன்மை தருபவரே, நன்மை தருபவரே, நம்புவேன். நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன். நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்கள். பாடாத தேங்க்யூ ஜீசஸ். நாளில்லையே. ஓ, உம்முடைய மகிமையான பிரசனம் திடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி, நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா, உம்முடைய விடுதலை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் 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 கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிற உம்முடைய வல்லமை இதோ இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி, இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. சகல பலவீனங்களையும் மாற்றுகிற உம்முடைய வல்லமை, நற்கருணை பிரசனத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் 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 தொடுவதாக 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 தொடுவதாக. இப்பொழுதே 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 உம்முடைய மகிமையுள்ள பிரசனம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி, உம்முடைய ஆழத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 ஜீசஸ். உம்மை அல்லாமல் இயேசுவே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் நம்புவேன் நான் எல்லா நாளிலும். நம்புவேன். நான் எல்லா நாளிலும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, நம்புவேன் நான் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் நான் எல்லா நாளிலும். நம்புவேன் நான் எல்லா நாளிலும். அப்பா, நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சொல்லுவோம், நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், எந்த நேரத்திலும். இயேசுவே, நான் உம்மை நம்புவேன். இயேசுவே, நான் உம்மை நம்புவேன். இயேசுவே, நான் உம்மை மாத்திரமே நம்புவேன். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் 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 சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் கரங்கள் தொட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் கரங்கள் தொட்டு கொண்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. இயேசுவின் கரம் இதோ நம்புகிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்விலே காணப்படக்கூடிய தடைகள், சோர்வுகள் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. இதோ நீ விடுதலையாக்கி கொண்டிருக்கிறாய், நீ விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். நன்றி 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 நன்றி. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஜீசஸ், இயேசுவே, இயேசுவே, நம்புவேன். எல்லாரும் சொல்லுங்களேன். அப்பா, எல்லா நாளிலும் நம்புவேன் நான் எல்லா நாளிலும். தகப்பனே, அநேகர்
பலவிதமான ஏக்கத்தோடு, தேவைகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு இங்க வந்திருக்கலாம். நாங்களோ முகத்தை பார்க்கிறோம், நீரோ உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறவர் அப்பா. இதோ உடைக்கப்பட்ட அநேகருடைய உள்ளத்தை என் இயேசுவின் கண்கள் நோக்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி, 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 நன்றி. என் மகளே, நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, நொறுக்கப்பட்டாயோ, அநேகருடைய கொடூரமான வார்த்தைகளால் நீ நொந்து அழுதாயோ, இதோ நான் உன்னை தேற்றுகிறவராக இருக்கிறேன், நான் உன்னை தேற்றுகிறவராக இருக்கிறேன். உன்னுடைய எல்லா காயங்களையும் என் காயங்களுக்குள் ஒப்புக்கொடு, என் திரு காயங்களுக்குள் ஒப்புக்கொடு. உன் உள்ளத்தை அமைதிப்படுத்துவேன். நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. எல்லாரும் சொல்லுவோம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. என்னை காண்கிற இறைவன் உமக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. வீட்டில் இருக்கிற வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்களை தொடுவதாக, தொடுவதாக. விண்ணப்பங்களை கேட்கின்ற ஆண்டவர் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைவதாக, சுகமாக்கப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி, விண்ணப்பங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி, ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருடைய ஆன்மாவுக்குள்ளும் உள்ளங்களுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்புவதற்காக நன்றி, நன்றி. ஒரு இனம் புரியாத அமைதியை ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் வைக்கின்றீர். ஒரு நம்பிக்கையின் நெருப்பை பற்ற வைக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் வல்லவர் தாமே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உள்ளங்களை தூய்மைப்படுத்துகிற உம்முடைய தூய்மையின் வல்லமைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இறை வார்த்தையின் மீதும் நற்கருணையின் மீதும் அளவற்ற அன்பும் புனித குழந்தை இயேசுவின் தெரசம்மாவை போல அளவற்ற அன்பினால் ஒவ்வொரு உள்ளங்களும் நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக அப்பா. ஆண்டவரின் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதமாய் வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திற்கு எல்லா மகிமையும் செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவர் இயேசுவின் இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பால் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை.